தனசேகர், என்ன நீ எதிர்பார்க்கல போல. என்னை பார்த்த அதிர்ச்சியில பேச்சு வரலையா தனசேகர்? என்ன தனசேகர், ரத்தினத்தை பத்தி வாய் அடைச்சு போய் நிக்க? அப்படி இல்ல வீரா, இத்தனை வருஷம் கழிஞ்சு என் முதலாளிய பாக்குறேனே, அதான் வாய் அடைச்சு போயிட்டேன். ஓ, தனசேகருக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கு போல. நானும் ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சிட்டேன் தனசேகர். அதெல்லாம் எப்படி ரத்னையா, உங்களை மறக்க முடியுமா? ஆமாமா, எப்படி மறக்க முடியும்? வீராக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கா தெரியலையா ஒண்ணுமே புரியலே. நம்மளா வாயவே திறக்க கூடாது. அப்புறம் ரத்னம், என் தங்கச்சி ஈஸ்வரி எப்படி இருக்கா? என்ன பண்ண, என் தங்கச்சி கூட படிச்சவளாச்சே, அப்போ எனக்கும் தங்கச்சி தானே, அதான் தங்கச்சி எப்படி இருக்கான்னு நல்லா விசாரிச்சேன் ஒரு அண்ணனா. அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா? ஆமா ஆமா, உன்ன மாதிரி ஒரு தங்கமானவர் கிடைச்சிருக்காருல, அப்போ அவ நல்லா தானே இருப்பா. ரத்தின பேசுறத பார்த்தா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கேன். சரி வீரா, என்ன இந்த பக்கம்? என்ன ரத்னம், நாங்க வரக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லையா, திடீர்னு நீங்க வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன். ஓ அப்படிதான் கேட்டியா? சரி சரி, வெளியே வந்தோம், அதான் பிள்ளைங்களே அப்படியே கூட்டிட்டு போலான்னு வந்துட்டோம். சரி சரி, இன்னும் பார்ட்டி முடியலையே? பரவாயில்லையா, நாங்க உட்கார்ந்துருந்து பொறுமையாவே கூட்டிட்டு போறோம். ஐயோ, ஈஸ்வரிட்ட உடனே போட்ட பிளான் நிப்பாட்ட சொல்லணும், இல்ல பிரச்சனை ஆயிடும். ஈஸ்வரிக்கு எப்படி சொல்றது? சரி சரி, வந்தவங்க நின்னுட்டே இருக்கீங்க, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்லையா, பரவாயில்ல. ரத்னம் பேச்சே சரியில்லை, அமைதியா இரு. தனசேகர், இப்ப நீ அமைதியா இருக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டா எல்லாமே முடிஞ்சிடும். முதல்ல ஈஸ்வரி அந்த பிளானை நிப்பாட்ட சொல்லணும். என்னம்மா ஈஸ்வரி, எங்களை பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்ட போல. இந்த அண்ணனை ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? ஐயோ அண்ணா, உங்களை எப்படின்னா நான் மறப்பேன்? நீங்க தான் எனக்கு அண்ணனாச்சே. ஏன் சாரதா அண்ணன் எனக்கும் அண்ணன் தானே. பரவாயில்லையம்மா, அண்ணனை ஞாபகம் வச்சிருக்க. ஐயா அண்ணா, உங்களை மறக்க முடியுமா? என்னோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமானவங்களாச்சே, உங்களை எப்படின்னா நான் மறக்குவேன்? பரவாயில்ல, தங்கச்சிமாக்கு ஞாபகம் எல்லாம் நல்லா இருக்கு போல. அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குண்ணா. அப்புறம் தனசேகர் மாப்பிள்ள எப்படி பாத்துக்கிறாரு? என்ன குறைன்னா நல்லாவே வச்சிருக்காரு. சரிம்மா சரி, நல்லா இருந்தா சரி. ஈஸ்வரி, இப்போதைக்கு எந்த பிளானும் வேண்டாம், உடனே எல்லாத்தையும் நிப்பாட்டு. என்னங்க இவங்க எப்படிங்க? எதுக்கு வந்திருக்கான், எப்படி வந்தான், எதுக்காக வந்தான் எதுவுமே தெரியாது. இப்ப நம்ம போட்ட பிளான உடனே சக்திட்டையும் மாயாட்டையும் சொல்லி நிப்பாட்டு போ. என்ன, இன்னைக்கு நான் போட்ட பிளான் மொத்தமா சொதப்பிட்டு இருக்கட்டும். பிளான் போட்டது போட்டதாவே இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். இவனை பேசி அனுப்புற வழிய பாருங்க. பாரு, அவன் போற மாதிரி இல்ல, அவன் அந்த வெண்பா ராஜா எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவேன் நிக்கான். இங்க பாரு, வேண்டாம், நிப்பாட்டு, சொல்றத கேளு ஈஸ்வரி. நிப்பாட்டி தொலைகிறேன். என்ன பண்ண, எல்லாமே கைகூடி வர நேரத்துல வந்து காரியத்தை கெடுத்துட்டான் இந்த ரத்னம். இவனை யார் இங்க கூப்பிட்டது? போய் நிப்பாட்டி தொலைகிறேன். போ சீக்கிரம். என்ன தனசேகர், ரெண்டு பேரும் தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல ரத்னையா, ஒரு பொண்ணு டயர்டா இருக்கணும் வீட்டுக்கு போனா, அதான் அவ வீட்டுக்கு போயிட்டாளா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஐயா, உனக்கு எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணு தானே? ரத்னம், அவனுக்கு 2 பொண்ணுங்க. என்னது 2 பொண்ணுங்களா? இல்ல, இவனுக்கு ஒரு பொண்ணு தானே. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். பொண்ணு யார் நமக்கு 2 பொண்ணுன்னு சொல்ல சொன்னது? சமாளிக்கிறதுக்காண்டி சொல்லிட்டேன், இப்படி பிடிச்சுப்பான்னு யாருக்கு தெரியும்? இரு சமாளிக்கிறேன். என்ன ரத்னம் சொல்ற? இல்ல, தனசேகருக்கு 2 பொண்ணுங்க, மாயா இந்து. அது ரத்னம் ஐயா, 2வது பொண்ணு என்னோட தம்பி பொண்ணு. எனது உன் தம்பி பொண்ணா? உனக்கு தம்பி கிடையாதே. ஐயோ, எப்படியாவது சமாளி, இவனுக்கு தெரியக்கூடாது, எப்படியாவது சமாளி. ஐயோ, என் கூட பிறந்தவன் கிடையாது தான், ஆனா என் சித்தி பையன், அவன் பொண்ணு. என் பொண்ணாதான் இத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்கேன், யாருக்குமே தெரியாது என் தம்பி பொண்ணுன்னு. என் பொண்ணாதான் இத்தனை வருஷம் வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கேன். ஓ அப்படியா, சரிடா சரி. தனசேகர், இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் இந்த உன்னோட பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல வீரா, அவ என் பொண்ணுன்னு நினைச்சுதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன், என் தம்பி பொண்ணு நினைச்சு நான் வளர்க்கல. அதான் உங்ககிட்டயும் சொல்லல. இப்போ ரத்னையா கேட்டனால சொல்ல வேண்டியதாயிட்டு, இல்லைன்னா இதை கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியா, சரிடா, பரவாயில்ல. தம்பி பொண்ணையே தான் பொண்ணு மாதிரி வளர்த்தி ஆளாக்கு வச்சிருக்கேன். பரவாயில்ல தனசேகர், பரவாயில்ல. எப்படியும் சமாளிச்சுட்டார். எங்க? என்னம்மா? சரிங்க, நான் இந்துக்கு கால் பண்ணிட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க அண்ணன்ட. சரிம்மா, நீ போ. அண்ணா, பொண்ணுக்கு கால் பண்ணணும், பேசிட்டு வரேண்ணா, நீங்க பேசிட்டு இருங்க. சரிம்மா, போ.
ஓ, நான் போனதுக்கப்புறம் சமாளிக்கிறேன்னு ஏதாவது உளறி வச்சிடாத. பார்த்து பேசு, புரியுதா? ம், புரியுது ஈஸ்வரி. நீ போ, மாயம் சக்தியும் உடனே நிப்பாட்ட சொல்லு. ம். வாங்கய்யா, வந்து உட்காருங்க. வீரா, வாடா, வந்து உட்காரு. வாங்கய்யா. ம், வாரம் நீ போய் உனக்கு வேலை இருந்தா போய் பாரு போ. ம், சரிங்கய்யா. கொஞ்சம் ஆட்களெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன்யா. நீங்க உட்காருங்க. ம், போ. டேய், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான்டா தனசேகருக்கு ஒரு பொண்ணு, இது அவன் தம்பி பொண்ணுனே தெரிஞ்சிருக்கு. இத்தனை வருஷம் கூட இருந்து இது கூட தெரியாம இருந்திருக்கான். சரி வாடா, சரி போடா, பிள்ளைங்க எங்க இருக்கான்னு பாரு. சரி வா, பிள்ளைங்கள பார்ப்போம். இதோ பிள்ளைங்களே நம்மளை பார்த்தோன்னு வராங்கடா. என்னப்பா, பார்ட்டியெல்லாம் எப்படி போகுது? ம், அது போயிட்டு இருக்கு மாமா. ஆமா, நீங்க எப்படிங்க? ஆமாப்பா, நீங்க எப்படிங்க? இல்லம்மா, நானும் மாமாவும் அப்படியே வெளியே வந்தோம். சரி, நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, அதான் போச்சுல உங்களையும் கூட்டின்னு போலான்னு இங்கே வந்துட்டோமா. ஓ, சரிப்பா. பெரியப்பா, நீங்க வந்தது நல்லதா போச்சு. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஏய், என்ன கேட்க போறா? ஏய் சந்தியா, என்ன? என்ன கேட்க போறா? நான் என் பெரியப்பாட்ட கேட்க போறேன், உங்களுக்கு என்ன? ஒன்னும் இல்லம்மா, நீ கேளு. சந்தியா, என்னம்மா கேட்கணும்? பெரியப்பா, வெண்பாக்காக்கும் ராஜா அத்தானுக்கு எப்போ மேரேஜ்? ஆமா சந்தியா, இப்ப எதுக்கு இத பத்தி கேக்குற? எல்லாம் ஒரு காரணமா தான் அத்தா. கொஞ்சம் இருங்க பெரியப்பா, சொல்லுங்க பெரியப்பா. எதுக்குமா திடீர்னு? இல்ல பெரியப்பா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாதானே ஏன் ரூட் கிளியர் ஆகும்? மொத்தமா நம்மள அசிங்கப்படுத்திட்டா. இவளுக்கு ஓகே சொல்லிருக்க கூடாது, சொன்னது ஏன் தப்புதான். உன் ரூட்டு கிளியர் ஆகுமானு புரியல. அதுவா, நீங்க கல்யாணம் பண்ணாதானே நானும் சூர்யாவும் கல்யாணம் பண்ண முடியும். அதுக்கு தான். நீங்க இப்படி நாளை போட்டு கடத்திட்டு இருந்தா எங்களுக்கும் நாள் ஆகும்ல. நீங்க சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு கிளம்பிட்டீங்கன்னா நாங்களும் சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு கிளம்பிடுவோம்ல, அதுக்கு தான். ஹே, என்னடா உன் தம்பி பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் கூடதான்டா. ஆமா இவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகம்தான். ஏதோ கடையில் விற்கிறத வாங்கிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கல்யாணம்டி. சரிம்மா, வெண்பாக்கும் ராஜாக்கும் கல்யாணம் முடிஞ்சாலும் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா சூரிய சம்மதம் வேணுமே. பாரு சந்தியா, வாயை வச்சுட்டு சும்மா இரு. உனக்கு நான் தெரியாம ஓகே சொல்லிட்டேன்டி. என்ன சூர்யா மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்ல மாமா. ஏய், அமைதியா நில்லுடி. போயா, ஒன்றும் நம்மளால வேலைக்கு ஆகாது. நான் என் பெரியப்பா கிட்டே பேசிக்கிறேன். அப்பா, இப்போ என்ன உங்களுக்கு உங்க சூர்யா மாப்பிள்ள சம்மதம் சொல்லிட்டேன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவீங்களா? சூர்யா, உனக்கு இப்படி ஒரு நிலைமையடா. டேய், நான் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆனா சந்தியா ரொம்ப ஸ்பீடா போறாடா. நீ தானடா என்ன கோத்து விட்டா. இருடா, உனக்கு நான் அப்புறமா உனக்கு நான் தாரேன். ஏய் சந்தியா, கொஞ்சம் கூட உனக்கு வெக்க இல்லையாடி? அப்பா கிட்ட இப்படி கேட்குற? பெரியப்பா கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்கணும்? சூர்யானா ஓகே சொல்லி ஒரு 10 நிமிஷம் தாண்டி ஆச்சு, அதுக்குள்ள நீ அப்பா கிட்ட வரைக்கும் பேசிட்ட. சூர்யானா பாவண்டி. அட போக்கா. பெரியப்பா, சூர்யா அத்தானுக்கு சம்மதம் தான். ஐயோ மாமா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருக்கா. நீங்க இதோட இந்த பேச்ச விடுங்க. இல்லப்பா, உனக்கு சம்மதமானா வேணா உங்களுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோமா? ஐயோ மாமா, அவ விளையாட்டா ஏதோ கேட்டிட்டு இருக்கா, நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. பெரியப்பா, சூர்யா அத்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். ஏய், நீ ரொம்ப ஸ்பீடா போறடி. என்ன மாப்பிள்ள, நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சந்தியா அப்படி சொல்றாளே. ஐயோ மாமா, ராஜாக்கும் வெண்பாக்கும் முடியாம எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா சூர்யா மாப்பிள்ளைக்கும் சம்மதம், அப்படித்தானே? அப்போ எங்க பொண்ணு சந்தியாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாமா. ஆனா சந்தியா, நீ சொன்னதை நடத்திட்ட. நீ கெட்டிக்காரி தாடி. மாமா, எங்க கல்யாணம் இருக்கட்டும், முதல்ல சந்தியாக்கும் சூர்யாக்கும் வேணா முடிச்சிருவோம். ராஜா, நீ என்னடா பேசிட்டு இருக்க? வெண்பா மூத்த பொண்ணுடா, அவளுக்கு முடிக்காம இல்லடா, வேண்டாம், அது சரி வராது. மாமா வேண்டாம் மாமா, அவங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறமே நாங்க பண்ணிக்கிறோம். வெண்பாக்கா, நான் என் ஆசைக்காக ஒன்றும் கல்யாணத்தை சீக்கிரமா வைக்க சொல்லலை. சூர்யா மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு. அவருக்காக ஒரு குடும்பம் இல்லை, அவரை என்னன்னு கேட்க யாருமே இல்லைன்னு ஒரு பெரிய ஏக்கம் அவர் மனசுல இருக்கு. ராஜா தான் குடும்பமே நம்ம எல்லாரும் சுற்றி இருந்தாலும் அவருக்கு மனசில் அந்த ஏக்கம் இருக்க தான் செய்யுது. அதான் கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அவருக்கே நான் சொந்தமாயிடுவேன். அவருக்காக நான் இருப்பேன். அதான் அக்கா கல்யாணத்தை சீக்கிரமாக வைக்க சொல்கிறேன். என்ன சந்தியா சொல்ற? அப்போ இதுக்காக தான் நீ கல்யாணத்தை சீக்கிரமா வைக்க சொல்றியா? ஆமாக்கா, அந்த பொண்ணு அந்த அளவுக்கு அவரை காயப்ப எடுத்துகிட்டு போயிருக்கா, அனாதின்னு ஒரு வார்த்தையை சொல்லி. ஏய், நீ என் தங்கச்சி நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தாண்டி இருக்கே. பரவாயில்லடி, நல்ல மெச்சூரிட்டியாகவே யோசிக்கிற. சரி, அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். ம். ஏய் சந்தியா, என்ன? எதுக்கு சந்தியா அவசரப்படுதா? ராஜாவுக்கும் வெண்பாக்கும் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த அவசரம்? இல்லைங்க, இத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நீங்கள் தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு சொந்தமானவங்க யாருமே இங்கே இல்லை. நமக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா நான்
உங்களுக்கு முழுசாக சொந்தமாயிடுவேன். அப்போ நீங்கள் அனாதை இல்லைல்ல? உங்களுக்குன்னு உங்களை சாப்பிட்டியா, தூங்குனியா, உடம்பு எதுவும் சரியில்லையா கேட்க உங்கள் பொண்டாட்டியா நான் இருப்பேன் இல்லைங்க? சந்தியா, நீ அப்போ எனக்காக தான் கல்யாணத்தை சீக்கிரமாக வைக்க சொல்றியா? ஆமாங்க, நீங்கள் பேசும்போது நான் கவனிச்சேன். உங்களுக்குள்ள அந்த வலி இருக்குது. அதை நான் மருந்தாக இருந்து போக்குவீங்க. ம். அப்பா, சூர்யானாக்கும் சந்தியாக்கும் முதல்ல மேரேஜை முடிச்சிருவோம், அப்புறமா நாங்கள் பண்ணிக்கிறோம். என்னம்மா சொல்ற? அது எப்படிம்மா ஒன்றை வச்சுட்டு தங்கச்சிக்கு முடிக்க முடியும்? அப்பா, நான் உங்களுக்கு சொல்லாமலே புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. புரிஞ்சுக்கோங்கப்பா. அவங்களுக்கே முதல்ல மேரேஜை முடிச்சிருவோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுமா. சூர்யாக்கு சந்தியா சூர்யாக்கு சொந்தமாகணும், அப்படித்தானே? ஆமாப்பா. என்னடா வெண்பா வச்சுட்டு எப்படி சந்தியாக்கு முடிக்கிறது? சூர்யாவை சுற்றி நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் அவன் தனி, அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். அதுக்காக தான் சந்தியா அவனை கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு சொந்தமாக சந்தியா இருப்பாள்ல, அதுக்காக தான் கல்யாணத்தை சீக்கிரமாக வைக்க சொல்கிறான். அது என்னமோ உண்மைதான், நம்ம யோசிக்காமல் போயிட்டோம் பாரு. சரி, பிள்ளைங்களுக்கு முதல்ல முடிச்சிருவோம். ஏன்னா 4 பேருக்கும் ஒரே மடியில் கல்யாணத்தை முடிச்சிட்டா என்ன? உன் பையனும் உன் மருமகளும் சமைச்சிட்டானா எனக்கும் சம்மதம் தான். ராஜா, என்னப்பா? சூர்யாக்கும் சந்தியாக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். உனக்கும் வெண்பாக்கும் எப்படி ஒரே மேடையிலே முடிச்சிடணுமா இல்லை? இல்லைப்பா, முதல்ல என் நண்பனுக்கு முடிங்க, அவன் குடும்பமாக வந்து என் கல்யாணத்தை நடத்துவான். ஆமாம் மாமா, எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம். சந்தியாக்கும் சூர்யானாக்கும் ஃபஸ்ட்டு முடிங்க, அப்புறமா பொறுமையாக எங்களுக்கு முடிச்சுக்கலாம். அப்படின்னா சரிம்மா, வீட்டில் போவி அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி நல்ல நாள் பார்த்து கல்யாணம் எப்போ முடிவு பண்ணுவோம். சந்தியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. ம், வாங்க. சந்தியாவை நான் ரொம்ப சின்ன பொண்ணு, பிடிவாதக்காரி நான் நினச்சிட்டேன். எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்கா பாரு. ஆமாப்பா, நான் கூட அவள் சீக்கிரம் கல்யாணத்தை வைக்க சொல்கிறாளேன்னு கொஞ்ச நேரம் யோசித்தேன். என்னடா இவள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாளேன்னு. அப்புறமா என்கிட்ட சொன்னான். அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சிச்சு. நம்ம அப்படி யோசிக்காமல் விட்டுட்டோம் பாருங்க. அவள் இப்போமே சூரியனாக்காக இவ்வளோ யோசிக்கிறா. கண்டிப்பாக 2 பேரும் கல்யாணம் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. ஆமாம்மா, அது என்னமோ உண்மைதான். அப்போ மாமா, அப்பா, நம்ம கிளம்புவோமா? இங்கே பார்ட்டிக்கு நம்ம இருக்கணும்னா அவசியம் கிடையாது, போர் தான் அடிக்கி. நம்ம வேணா வீட்டுக்கு கிளம்புவோமா? அப்படியா? சரியா, அப்போ நம்ம கிளம்புவோம். ஆமாம், சூரியங்க சூரியனா அப்போவே கிளம்பிட்டார் சந்தியாவில் கூட்டிகிட்டு பேசுகிறதுக்கு. என்னது, சூர்யாவா? ஆமாம் ஆமாம். இந்த புனியும் பால் குடிக்குமான்னு இப்போதான் தெரியுது. வேண்டாம் வேண்டான்னு சொன்னான், இப்போ கல்யாணம் ஓகே ஆனோன்னு சந்தியாவில் கூட்டிட்டு தனியாக கிளம்பிட்டான். என்கிட்ட கூட சொல்லலை, வரட்டும். ஆமாம்மா, நீங்கள் அப்படி எல்லாமே சூர்யானக்கிட்ட சொல்லிட்டு தானே செய்வீங்க? ஆமாம், நான் எல்லாமே சொல்லுவேன். அப்படியா? எல்லாமே சொல்லுவீங்களா? என்னெல்லாம் சொன்னீங்க? அது இப்படி கேட்டா இப்படி. வேற எப்படி கேட்கணும்? நீ எப்படியும் கேட்க வேண்டாம், அமைதியா நில்லு. ஓ, அமைதியாக நிற்கணுமா? என்ன? நன்ன போயா. போயாவா? ஆமாய்யா, என்னையா பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேம்மா, கேட்டுட்டு அமைதியா நிற்பேன். அப்போ வாயை மூடிட்டு நில்லுங்க. நீ சொல்லி செய்யாம இருப்பேம்மா. ஓகேம்மா. சக்தி, மாயா, இன்னைக்கு எந்த பிளானும் வேண்டாம். ஸ்டாப் பண்ணுங்க. மம்மி, என்ன மம்மி சொல்கிறீங்க? போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகி முடியும், நீங்க எதுக்கு ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? இல்லை சக்தி, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு எந்த பிளானும் வேண்டாம். அதான் மம்மி, எதுக்கு? ரத்தனம் வந்திருக்கான். அது யார் மம்மி? அவங்களுக்காக நம்ம எதுக்கு போட்ட பிளான் ஸ்டாப் பண்ணணும்? அந்த வீராவோட நண்பன் ரத்தனமும் வீராவும் வந்திருக்காங்க. என்னது, வீராங்கள் வந்திருக்காங்களா? எதுக்கு மம்மி இப்போ இங்கே வந்தாங்க? எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. அங்கே உங்கள் அப்பா தான் சமாளிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு எந்த பிளானும் வேண்டாம். யார் வந்தா நமக்கு என்ன? நான் போட்ட பிளான் கண்டிப்பா சக்ஸஸ் ஆக முடியும். நீ போட்ட பிளான் சக்ஸஸாக முடியணும்னா அந்த ராஜா வேணுமே. ராஜா இங்கே தானே மம்மி இருக்கான், அப்புறம் என்ன? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா மாயா? ரத்தினம் ராஜாவை கூட்டிட்டு கிளம்ப போகிறான். என்ன மம்மி சொல்கிறீங்க? மம்மி, இன்னைக்கு விட்டா இன்னும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதே மம்மி. அதுவும் தெரியும் மாயா, ஆனால் உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடச்சிச்சு, எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்ட. நீ மட்டும் அந்த ராஜாவை கைக்குள்ளே போட்டு கல்யாணம் பண்ணியிருந்த இப்போ நம்ம நினச்சது எல்லாமே நடந்திருக்கும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி, பிந்தி வேற பிளானை போடுவோம். எப்படி மாட்டாமையா போவான் பார்க்கலாம். சரியத்தை விடுங்க,
எப்படி நான் ஸ்கெட்ச் போட்டு அந்த ராஜாவை தூக்குறேன். மாயா கழுத்துல அவன் தாலி கட்டி ஆகணும். கட்ட வைப்பேன். உன்னதான் நான் முழுசாக நம்பியிருக்கேன். எப்படியும் நீ ஸ்கெட்சு போட்டால் தூக்கிடுவேன்னு எனக்கு தெரியும். அதான் இன்னைக்கு மிஸ் ஆயிட்டான். இனிமேல் மிஸ் ஆக விடக்கூடாது. இன்னைக்கு அந்த ரத்தனை வந்து காரியத்தை கெடுத்துட்டான். இவனை யார் இங்கே கூப்பிட்டது? மம்மி, இந்த ரத்தின யாரு மம்மி? அதான் அந்த வெண்பா இருக்கால்ல, அவ அப்பன். ச்சே, இவளாலையும் பிரச்சனை, இவ அப்பனாலையும் பிரச்சனை. ஏன் மம்மி இன்னும் அவளை விட்டு வச்சிருக்கீங்க? அவளை யார் விட்டு வச்சிருக்கா? அவளுக்கு வேற பிளான் இருக்கு. மாயா, என்ன சக்தி? அவளுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன். அவ என்ன கதிக்க ஆளாவறான்னு பாரு. சக்தி, நீ என்ன சொல்ற? நீ தானே அந்த கம்பெனி விட்டு வந்திருக்க. நான் இன்னும் அந்த கம்பெனியில தான் இருக்கேன். மாயா, மறந்துட்டியா என்ன? ஆமால சக்தி, நீ கம்பெனில தானே இருக்க. நீ தான் அங்க நல்லவனாச்சே, இல்லையா சக்தி? அதான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட். நல்லவனா இருந்தே அந்த வெண்பாவை என்ன நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு பாரு. என்கிட்டேருந்து தப்பவே முடியாது. சக்தி, நீ அந்த கம்பெனியில் இருக்கனால தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன். நீ யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ எப்படிப்பட்டவனும் யாருக்கும் தெரியக்கூடாது. அது உன்கிட்ட தான் இருக்கு. அது எப்படியாத்த தெரியும்? அதெல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. மாயா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா போ, கொஞ்சம் நடின்னு. இவதான் அவரோட முன் கோபத்தால எல்லாத்தையுமே சொதப்பிட்டு வந்து நிக்கா. சரி, நடந்து முடிச்சதை பத்தி பேசி என்ன ஆக போற? அதை விட்டு தள்ளுங்கத்த. அதான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். சரி சக்தி, முடிஞ்சதை பத்தி பேசி என்னை வெறுப்பேத்தாத, விடு. சரி, இப்போதைக்கு எந்த பிளானும் வேண்டாம். நார்மலாக இருங்க. நான் போய் மாமா கூட்டிகிட்டு வரேன். சரிங்கத்த, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, நம்ம கிளம்புவோம். ஆமாம், கிளம்ப வேண்டியதான். இனிமேல் இங்கே இருக்கிறது வேஸ்ட். சரி, நான் போய் மாமாவை கூட்டிகிட்டு வரேன். சரிங்கத்தா. அப்புறமா ஐயா, நான் சொன்னதுக்கு உனக்கு முழு சம்மதம் தானே? அப்புறமா மாற்றி பேசக்கூடாது. என்னை பார்த்து உனக்கு முழுசாக தெரியும். சக்தி, எனக்கு ஓகே. மம்மிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகாதுல்ல? இல்லை, அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனையில் ஆகாது. ஆனால் அவங்க நினச்ச காரியமும் நடந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது மாயா. அப்படின்னா ஓகே. ஓகே, கொஞ்ச நாளைக்கு இது வெளியே தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்குது. ம், ஓகே. ஓகே, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே. ம், கண்டிப்பாக வரணும் சக்தி, எதிர்பார்ப்பேன். சரி, அத்தை மாமாவை கூட்டிகிட்டு கிளம்புவா. ம், சரி சக்தி. என்ன சார், நான் கிட்ட வந்தாலே தள்ளி போவீங்க, இன்னைக்கு என்ன? எனக்காக இன்னைக்கு யோசித்து உங்கள் பெரியப்பா கிட்ட பட்டு பட்டுன்னு பேசின தெரியுமா? எனக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கி. எனக்காக யோசிக்க ஒத்தி இருக்காளா அப்படி நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கி. எனக்காக. என்ன சூர்யா, இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஆசைதான். இல்லை சந்தியா, எனக்கு இப்போந்தான் உன் மேலே உண்மையான காதலே வந்திருக்கு. ஓ, அப்படியா? ஆமாம், இனிமே உன்னை விட மாட்டேன். பிடிச்ச கையை இனிமே என்னைக்கும் விட மாட்டேன். என் ஆயுசு முழுக்க நீ தான் எனக்கு, உனக்கு நான். இப்போ நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், எப்போவுமே உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஏன் ஆயுசு முடிந்த வரைக்கும் உங்கள் கூட தான். ஐ லவ் யூ சந்தியா. ஓ, சொன்னது நீங்கள் தானே? சொன்னது நான் தான். என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். யோ யோ யோ, உண்மையில உனக்கு மண்டல அறிவு இருக்கா இல்லையா ஐயா? ஏன் டி எதுக்கு இப்படி கேட்குற? யோ, எல்லாமே நானே சொல்லித்தர முடியுமா ஐயா? நீயா கொஞ்சம் மூளை கசக்கி யோசியா. நீ எதுக்கு அடி போட்டுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. அட போயா, நீ எல்லாம் என்ன இழுக்கிற? உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. நான் களத்துல இறங்குறேன். மேடம், களத்துல இறங்கி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்க. ஏய் சந்தியா, யோ, கொஞ்ச நேரம் அமைதி அறியா. ஏய் யாராவது பாத்திர போறாங்கடி, விடு. கொஞ்ச நேரம் அமைதி அறியா, நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ண? வாங்கிட்டு நிற்கும் போது நல்லா தானே இருந்தது, இப்போ என்னடி பண்ணேன்னு கேட்டா? இதுக்கு இப்படி அடி கொடுப்ப நச்சுன்னு? உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமாம்மா, கொடுக்கும்போது நல்லா இருந்தது, இப்போ ஜாக்கிரதையா இருக்க போறாங்களா? இருந்துக்கோங்க. அப்ப இப்போ விடியா? இல்ல வேண்டாம், இப்படியே நில்லு. இப்படி ஐயா தரமாட்டீங்க, நாங்க தருவோம். அப்புறம் தந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லுவீங்க. சரி விடுன்னு சொன்னா இல்ல வேண்டாம், இப்படி இருக்கட்டும். இல்ல எப்படி நல்லா பண்றியா? போயா, நீ எல்லாம் ரொம்ப விவரம் தான்யா. நல்லா இருந்தது. நல்லா தான் இருக்கும்.
சரி வாங்க, பெரியப்பா எல்லாரும் நிற்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கிளம்பலாம். சரி வா, என் கையை பிடிச்சிக்கோ. என்ன கையெல்லாம் பிடிச்சுக்கோன்னு சொல்றீங்க? இனிமே இந்த கையை நான் விட போறது இல்ல. ஓ. என்னவோ, சரி வா. ம். ராஜா அங்கே பார்த்தீங்களா? பார்த்தேன். இன்னைக்கு இந்த சூர்யாவை எப்படி வச்சு செய்றேன்னு மட்டும் பாரு. வேண்டாங்க அண்ணா, பாவம், விட்டுருங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறம் சூர்யா, கையை விடுற உத்தேசம் ஒன்றும் இல்லை போல. சரி கையை விடுங்க. நான் உங்ககிட்ட சொன்னதுதான், இனிமே இந்த கையை நான் விட மாட்டேன். ம். அப்புறம் ராஜா, கிளம்பலாமா? கிளம்புறது இருக்கட்டும், கையை விடுற மாதிரி ஐடியா இல்லை போல. இனிமே இந்த கையை எப்பவும் விட மாட்டேன். பேசுறது சூர்யா தானா? டேய், இப்போ உனக்கு என்னடா வேணும்? இப்போ என்னை வச்சு செய்ய போறியா? டேய், ரொம்ப ஓவரா தான் போறடா. பேசுனதெல்லாம் மறந்துட்டியா என்ன? டேய், அப்பா பேசுனதெல்லாம் யாராவது ஞாபகம் வச்சிருப்பாங்களாடா? டேய், அதெல்லாம் மறந்துடணும்டா அப்பப்போ. ஆமா மறந்துடணும் இல்லையா சூர்யா? இப்போ என்னடா வேணும்? கிளம்பலாமா? வீட்டுக்கு வாடா, உனக்கு நான் தனியா வச்சுக்கிறேன். இப்போ எதுவும் பேச முடியாது. சரி வீட்டில் போய் என்னவும் பண்ணிக்கோங்க, இப்போ கிளம்பலாமா? அப்புறம் சந்தியா ரொம்ப அமைதியா நின்ன மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லத்தான், சும்மா தான் நிற்கேன். அம்மாடியோ, நம்ம சந்தியாவா இது? ஏய் ராஜா, போதும். என்ன அங்கே சொன்ன இங்கே வலிக்குதோ? ஆமாம், எனக்கு ஒன்றுனா அங்கே தான் வலிக்கும், உங்களுக்கு ஒன்றுனா ராஜாத்தனுக்கு தானே வலிக்கும். அப்படித்தான் இங்கேயும். ஓ, நீங்கள் அப்படி வந்து பேசுறீங்க. சரிங்க மேடம், பேசுங்க. உங்களுக்கு சொல்லியா தரணும் பேசுறதுக்கு? வெண்பாக்கா ரொம்ப பண்ணாதீங்க என்ன? நான் இப்போ என்னதுமா ரொம்ப பண்ணேன்? நாங்கள் பண்ணுறோமா இல்லை நீங்கள் பண்ணுறீங்களா? வெண்பா, நீயுமா வேண்டாமா? கிளம்பலாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இப்போ கிளம்பலாமே. உன்னை வீட்டுல போய் யாருடா விட போறா? நீ வீட்டுக்கு வாடா. என்னென்ன டைலாக் என்கிட்ட அடிச்ச? வீட்டுக்கு வா மோனே, உனக்கு இருக்கு. ராஜா, நல்லா இல்லடா, கேவலமா இருக்கு. ஏதோ வயிற்றுச்சல்ல பேசுன மாதிரி இருக்கு. எனக்கு என்னடி வைத்தறிச்சலு? இல்லை, நீங்கள் இப்போ பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல வெண்பா, எனக்கு மனசார மாட்டேங்குது. இவன் என்கிட்ட என்னென்ன டைலாக் அடிச்சான். இங்க பாரு, கையை விட மாட்டானா, பிடிச்ச கைய. அதான் ஏத்துக்க முடியல. ஓ, நீங்கள் எல்லாம் பண்ணலாம், சூர்யானா எதுவும் பண்ணக்கூடாது. நான் என்ன அவன மாதிரி டைலாக்கா விட்டேன்? என்னமா டைலாக் விட்டான்? இப்போ பாரு எப்படி நிக்கானு. ஏய், உனக்கு இப்போ வெண்பா கையை பிடிக்கணும், அதுக்குதானே இந்த வருத்து வர. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. ஓ, நான் இப்போ உங்கள் கையை பிடிக்கணும், அதெல்லாம் முடியாது. ராஜா, ஏண்டி என் கையை பிடிச்ச உனக்கு என்ன? ஏய், நீ மட்டும் வாயை திறக்காதடா, நீ வாயை மூடுடா. அதான் பிக்கப் ஆயிட்டுல, மூடிட்டு நில்லுடா. ராஜா, எங்கேயோ கரிஞ்ச ஸ்மெல் வாரு. வேற எங்கேயும் கரிஞ்ச ஸ்மெல் வரல சூர்யானா, ராஜா வயிற்றுக்குள்ளேயும் தான் வருது. ஆமா, கப நீ எரியுது. போய் தண்ணியை குடிங்க, அணைஞ்சிரும். கையை பிடிப்பியா பிடிக்க மாட்டியா? முடியாது. வெண்பா. என்ன வெண்பா? ராஜா, நீ என்ன பண்ணாலும் வெண்பா கிட்ட வேலைக்கு ஆகாது. வேஸ்ட். கிளம்புவோமா? நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நான் தனியா வச்சிருக்கேன். பார்க்கலாம். பார்க்க தானே போற? போயா. சரி சூர்யா, கிளம்புவோமா? மாமாவும் அப்பாவும் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி கிளம்புவோம் வா. சூர்யா, அங்க மாமா நிக்காங்க, இப்பமாவது கையை விடுடா. இல்லடா, வேண்டாம். ராஜா, ஏன் எதுக்கு? வாங்க கிளம்புவோம். சூர்யானை விட மாட்டாங்க, வாங்க. ஆமாமா, நீ சிரிக்க தானே செய்வ, சரி. சரி வாங்க. இப்பமாவது கையை பிடிக்கிறியா? வாரீங்களா? ஓடி, வீட்டுக்கு வாடி, உனக்கு இருக்கு. அதை வீட்டில் போய் பார்க்கலாம், இப்போ கிளம்புவோம் வாங்க. ரத்னம், ஆமா, நம்ம சந்தியாவுக்கும் சூர்யாவுக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னையா சொல்ற? வெண்பா ராஜா இருக்கும்போது எப்படியா? அண்ணா, இப்ப சந்தியாக்கு என்ன அவசரம்? வெண்பாக்கு முடிச்சதுக்கு அப்புறமே சந்தியாக்கு முடிப்போம். வெண்பா காதுல விழாம சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டா. ஐயா, அவன் கேட்கறது நியாயம் இருக்குல்லையா? வெண்பா வச்சுட்டு எப்படியா சந்தியாக்கு முடிக்க முடியும்? ஐயா அம்மா, அதெல்லாம் யோசிக்காமலா? எல்லாம் யோசித்து வெண்பா ராஜா எல்லாரும் பேசிதாமா இந்த முடிவு எடுத்திருக்கோம். சூர்யா சைடு யோசிங்கம்மா, அப்போ உங்களுக்கு புரியும். என்னையா சொல்ற? அவனுக்கு நம்ம எல்லாரும் சுத்தி இருந்தாலும் அவன் தனியா இருக்கேன்னு தான் உணர்தான். அதுக்காக தான் அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சா அவனுக்கு பொண்டாட்டி அவனுக்கு தானே சொந்தம். அப்ப அவன் தனி இல்லைல்ல, அதுக்காக தான் சூர்யாவுக்கு முதல்ல முடிப்போன்னு. இல்லம்மா, நான் முதல்ல 4 பேருக்கும் ஒரே மேடையில் கல்யாணத்தை முடிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா ராஜா என்ன சொல்லிட்டான்னா, என் நண்பனுக்கு முடிச்சதுக்கு அப்புறமே நான் முடிச்சுக்கிறேன். என் நண்பன் அவன் ஒய்ஃபோட வந்து என் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி தருவான், எங்களுக்கு இப்போ அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாமா. அப்படியாயா? சரியா. ஆனா சூர்யா மனசுல இவ்வளோ வலி இருந்திருக்குல்லையா? இதை நம்ம யோசிக்காம போயிட்டோமே. சரியா, பொண்ணை பெற்றவங்க அவங்கக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. என் அண்ணன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு எனக்கு முழு சம்மதம். உனக்கு சம்மதம்யா? வசந்திக்கு அத்தை என் பொண்ணு அவங்க பொண்ணுன்னு வேறு பிடிச்சு பார்க்க மாட்டாங்க. நானும் அப்படி பார்த்ததில்ல. அத்தை என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு முழு சம்மதம். கல்யாணம் கிராண்டா ஜாம் இருக்கணும்யா. சரி ரத்னம்,
நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க, நீங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க. என் சூர்யாவுக்கு கல்யாணம். என்ன ரத்னம், சமந்தி, நாங்க மாப்பிள்ளை வீடு, கவனிப்பெல்லாம் பழமா தான் இருக்கணும். கவனிப்பு தானே, கவனிச்சுட்டா போச்சு. டேய் டேய் டேய், நான் அந்த கவனிப்பு சொல்லல, கவனிப்புன்னு வந்தாச்சு. அப்புறம் என்ன சமந்தி? டேய் வேண்டாம். இல்ல சமந்தி, நீங்க தானே கவனிச்ச சொன்னீங்க. வாங்க சமந்தி, நல்லாவே கவனிக்கிறேன். உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சின்ன பசங்க மாதிரி சண்டை போட போறீங்க. இல்லம்மா, அவன் தானே கவனிக்க சொன்னா, கவனிச்சுட்டு வரேம்மா. சரி சரி, போதும் போதும். சரி லட்சுமி, நம்ம எப்பவும் நகை செய்ய கொடுக்குற ஆசாரிட்டே கொடுத்துருவோம். அப்புறம் புடவைக்காரரை வீட்டுக்கே வர சொல்லுவோம். ஆ சரிங்கத்தா. லட்சுமிமா, ஒரு காஃபி. காஃபி எங்கே வேணும்? ஆமாம்மா, நல்ல தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி. அண்ணி எனக்கும், தங்கச்சிமா அண்ணாக்கும். அண்ணா, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? அதையம்மா கேட்குறேன், போட்டு கொண்டு வாமா. நான் போட்டு தந்தேன்னா நீ குடிப்பியாண்ணா? என் தங்கச்சி போட்டு தந்தா குடிக்காம இருப்பேனா என்ன? அதுக்கு இல்லைண்ணா, நீங்க அவகிட்ட பேசவே இல்லைல்ல, அதான். நீங்க உங்க நண்பனை பார்த்தோன்னே தங்கச்சியை மறந்துட்டீங்க. அதுக்கு என்னம்மா, உன் கையால குடிக்கிறது வரோம், நீயே போட்டிட்டு வா. நீ உங்கள் அண்ணன் பேசல நினச்சிட்டு வருத்தத்தில் இருந்தியா? ஆமாம், நீ இத்தனை நாள் ஆகுது, அண்ணன் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசவே இல்லை. அது அப்படி இல்லைம்மா, நண்பனை பார்த்துட்டாங்கல்லம்மா, அதான் என்னையே மறந்துட்டாங்க. அப்புறம் நீ என்னம்மா என்ன நீ சொல்கிறீங்க? அப்படின்னா அண்ணா என் மேலே கோபமா இல்லையா? அவங்க நண்பன்கிட்ட பேசியாச்சுன்னு தான் மறந்துட்டாங்களா? இப்போ பவ்யமாக என்கிட்ட காஃபி கேட்கும்போது உனக்கு தெரியாண்டா? எப்போ வீரா அண்ணா கிட்ட பேசுனாங்களோ அப்போவே என்னை மறந்துட்டாங்க. நாங்கள் பேசியே எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அதான் இந்த மனுஷன் என்னையும் பார்க்க வரலையா? ஆமாம் ஆமாம். அண்ணா, அன்னிக்கிட்ட எப்படி சமாளிக்க போறீங்க? லட்சுமிமா, நீங்கள் காஃபி கேட்டாலும் நான் போட்டு தர மாட்டேங்க. உங்கள் தங்கச்சி போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, குடிங்க. என்கிட்ட ஒன்றும் கேட்க வேண்டாம். அண்ணா இருண்ணா, நானே காஃபி போட்டுட்டு வரேன். உங்கள் தங்கச்சி காஃபி போட்டு தராங்களாம், வாங்கி குடிங்க. அண்ணி, என் அண்ணன் சும்மா இருங்க. சரிம்மா, உங்கள் அண்ணனை ஒன்றும் சொல்லலை. போமா, போய் காஃபி போட்டு கொடு. வசந்தி வா, உள்ள வேலை இருக்கு. எங்க சாரதாவே காஃபி போட்டு கொண்டு வருவா, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்குங்க. சரிம்மா, நீ போய் வேலையை பாரு. சாரதாம்மா, அண்ணா வெளியே உட்காந்துருக்கேன், காஃபி போட்டு கொண்டு வாமா. ஆ சரிங்கண்ணா, இதோ கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.